ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு யூடியூபரோட ஒரு வீடியோவில் இருக்கிற டேகை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, அவர் என்ன டேக் யூஸ் பண்ணுறாரு அந்த வீடியோவுக்கு அப்படின்றது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ யூடியூப்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இன்ஜின், கரெக்டுங்களா? இப்போ நம்ம எந்த ஒரு கீவேர்டு நம்ம போயிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் அந்த கீவேர்டுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக காமிக்கும். அது வந்து எப்படி காமிக்குதுன்னா, அந்த வீடியோவோட கண்டென்ட் எப்படி இருக்கு, உள்ளார என்ன கண்டென்ட் பேசியிருக்காங்க அப்படின்றத வந்து யூடியூபோட அல்காரிதம் வந்து ஸ்கேன் பண்ணிக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவங்களோட டேக் வந்து அந்த வீடியோவில் பேசியிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்க்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒரு வீடியோ இப்போ வந்து ஹவு டு மேக் ஏ வெப்சைட்னு சொல்லிட்டு நான் ஒரு கீவேர்டு கொடுத்துருக்கேன். அந்த கீவேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் தமிழ்னு கொடுத்துருக்கேன். அந்த தமிழுக்கு ரிலேட்டட்னா எல்லா வீடியோமே வருது. இவ்வளோ வீடியோஸ் அதில் இருந்தாலும் ஆனால் இதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான். ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் வந்து இந்த வெப்சைட்ன்ற கீவேர்டை வந்து வீடியோக்குள்ளே நிறைய பேசியிருப்பாரு. அதே மாதிரி இந்த வெப்சைட்டுன்றத வந்து இவரோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாரு, டேகுல உள்ளார கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ இவர் யூஸ் பண்ணுற டேக் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளாங்க் ஸ்பேஸில் போயிட்டு வியூ பேஜ் ரைட் கிளிக் கொடுத்துருங்க. இந்த பிளாங்க் பேஜில் போயிட்டு வியூ பேஜ் சோர்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் பேஜ் கூட்டு போகும். ஸோ இப்படி போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நிறைய அங்கே கண்டென்ட் இருக்கும். அதாவது இந்த வீடியோவோட கோடிங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, Ctrl+F அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு கீவேர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா இங்கே வரும் பாருங்க. இந்த கீவேர்ட்ஸ்ன்ற எல்லா இதுவுமே வந்து இதில் டிஸ்பிளே ஆகும், இந்த மாதிரி கலரில் காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது எங்கெங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்களா, கீவேர்ட்ஸுன்ற ஒரு இது வந்து கலரில் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஐஃபோன், அதாவது சின்ன ஒரு ப்ராக்கெட் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே இவர் யூஸ் பண்ண கீவேர்ட்ஸ். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணணும். எது வரைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த பாக்ஸ் எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்றது வரைக்கும் நீங்கள் பார்த்து காப்பி பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அவர் யூஸ் பண்ணுறது டேப், கீவேர்ட்ஸ். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு நோட் பேன் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க, இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி அந்த டாப் பேஜில் ரேங்க் ஆகுது பார்த்தீங்களா, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்தது இல்லைங்களா, இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. இதே மாதிரி செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோ எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஜஸ்ட் அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்க. வீடியோவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஸ்பேஸ், இந்த சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயிட் ஸ்பேஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ பேஜ் சோர்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து அந்த வீடியோட கோடிங்ஸ் வந்து இருக்கும். அந்த கோடிங்ஸில் Ctrl+F நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் கீவேர்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்னென்ன கீவேர்ட்ஸ் அந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து இங்கே காமிக்கும். அதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. அந்த கீவேர்டு எங்கே முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டாப்பில் ரேங்க் ஆகிற எல்லா வீடியோட டேக்கையும் நீங்கள் வந்து காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் போட்டுக்கோங்க. இதே வீடியோவை நீங்கள் சப்போஸ் ஃபியூச்சரில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணீங்கன்னா இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த டேக், இந்த கீவேர்ட்ஸுக்கு தான் வந்து அந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்ல ரேங்க் ஆகுது. ஸோ அப்போ நம்ம வந்து கரெக்டான டேக் நம்ம கொடுத்தோம்னா நம்ம வீடியோவும் ஃபர்ஸ்ட் 3 ஸ்பாட்ஸ் 4 ஸ்பாட்ஸில் வந்து நம்ம வீடியோவும் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.